அவருடைய துணைவியர் அவர்களும் விழா மேடைக்கு முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றி புதிய பொறுப்பினை பணியினை ஏற்கும் அங்கீகாரமாக தலைவரின் துணைவியார் உள்ளிட்ட நம்முடைய மகளிர் பொறியாளர்களெல்லாம் இணைந்து அந்த மங்களகரமான குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பட்டய தலைவரின் துணைவியாரும் அவரோடு இணைந்து கொள்வார்கள். எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, இரண்டு பேரும் கூட ஏற்றலாம். மகிழ்ச்சி. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மகேஸ்வரி சர்க்குரு அவர்களை உங்கள் கரவொலியோடு வருக வருக என அன்போடு வரவேற்று அவரை மேடைக்கு வருவதற்கு முன்பாக இந்த மகளிரோடு இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே குடிங்க. அனைவருக்கும் அன்பும் நன்றிகளும். குத்து விளக்கு ஏற்றிய அனைத்து மகளிர் அவங்களையும் கூப்பிட்டு வாங்க. முன்னாடி இருக்கைகள் காலியாக இருக்குது, வரலாம். அரங்கம் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க. இடைவெளி இல்லாமல் உட்காந்திங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்காக சொல்கிறதா, முன்னாடி வரலாம். சரிப்பா, அவர் ராதாகிருஷ்ணன் சார் கை கொடுத்துருக்குற இது நம்பிக்கை. மகிழ்ச்சி. சரி, நான் அங்கே உட்காந்துக்கிறேன். அரங்கத்தில் வந்து கேட்டார்கள், எல்லா நிகழ்வுகளும் இருக்கிறது, சேவை திட்டம் இல்லையான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக இருக்குது. முத்தாய்ப்பாக நம்முடைய முதல்வரின் நிவாரண நிதிக்காக நம்முடைய பொறியாளர் லக்கி பில்டர்ஸ் நடராஜன் அவர்கள் 1,00,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். இந்த மன்றத்திலே, இந்த அரங்கத்திலே அறிவிப்பதில், உங்கள் கரவொலியோடு அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அவருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். புதிய தலைவர் ஏற்பதற்கு முன்பாக அவுட்கோயிங் பிரதருக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிவகுமார், தேவானந்த், சென்ற ஆண்டு சிறந்த முறையில் நிர்வாகத்தை நடத்திய நம்ம சங்க குழு நிர்வாகிகளுக்கு ஒரு பலத்த கரவசத்தை எழுப்பலாமே. சார், சரி,
மிகுந்த மகிழ்ச்சி, நன்றி. புதிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, எந்த ஒரு அழகான ஓவியமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் துவங்கும் என்று சொல்லுவார்கள். இந்த 2 ஆண்டிற்கான ஓவியம் முதல் புள்ளியிலிருந்து துவங்குகிறது. சிற்பி இள செந்தில்குமார் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சங்கத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருக்கும். காரணம், அழகான சிற்பி நம்மிடையே இருக்கிறார். சிற்பி அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அதேபோல் வருகை தந்துள்ள 140 ஆண்டுகால வரலாற்றில், சூலூர் வரலாற்றில் முதல் பெண் தலைவர் என்கின்ற பெருமையை பெற்ற அக்கா தேவி மன்னவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏற்புரை சிற்பி இள செந்தில்குமார் அவர்கள். அரங்கத்தில் உள்ள அனைத்து பொறியாளர் நண்பர்களுக்கும் நமது சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். என் தாய் தந்தையரின் ஆசியோடு என் மனைவி மற்றும் குழந்தைகளை நினைவில் நிறுத்தி என் ஆசானை வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பிற்கு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப லாங்கெல்லாம் போகாதுங்க. நான் வந்துட்டு எங்கள் தலை மாதிரி இலக்கிய தமிழெல்லாம் பேச முடியாது, அந்தளவுக்கு தெரியாது. கொஞ்சர தமிழில் தான் பேசுகிறேன், சரிங்களா? கொஞ்சம் சத்தமாக பேசுவேன், அவ்வளோதான். மனசில் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம சங்கம் வந்துட்டு குழந்தையாக இருக்குது, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குன்னாங்க. உண்மையிலே இன்றைக்கி வந்துட்டு நான் தைரியமாக சொல்கிறேன், நாங்கள் வந்துட்டு வளர்ந்து வாலிபம் அடைந்த குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறேன். அதனால் வந்துட்டு நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக வந்துட்டு இனி வரும் 2 ஆண்டுகளும் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துட்டு நான் உறுதியாக கூறிக்கிறேன். அதற்கு முன்னேற்பாடாக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வரும் செயலாளர் அறிக்கையில் வந்துட்டு இப்போ சொல்லுவார். அவருக்கு முந்திட்டு நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் முத்தாய்ப்பாக வந்துட்டு ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சங்க உறுப்பினர் நலனுக்காக மட்டும்தான் அதிகபட்சமான சேவையாக வந்து செய்வோம் அப்படிங்கிறத இந்த நிமிடத்தில் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கட்டுமான துறையில் வந்துட்டு இருக்கிற இடர்பாடுகளை களைந்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இடர்பாடுகள் இருப்பதோ அதெல்லாம் களைந்து அவங்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் முழு மூச்சாக நான் ஈடுபடுவேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறிடுறேங்க. மற்றபடி வந்துட்டு ஏற்கனவே சங்க தலைவர்கள் முன்னால் இருந்தவங்க வந்துட்டு என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே வந்துட்டு நடைமுறைப்படுத்தி எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் முழுமையாக வந்துட்டு இந்த சங்கத்தின் நலனுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உறுதி கூறிட்டு நான் சொல்ல நினைக்கிற விஷயங்களெல்லாம் சங்க செயலாளர் வந்துட்டு அறிக்கையை அவங்ககிட்ட சொல்வார் அப்படின்னு இந்த நேரத்தில் உறுதி கூறிட்டு இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர் அன்பு நண்பர் விஜயகுமார் மற்றும் என்னை பணியில் அமர்த்திய எனது ஆசான் டாக்டர் என் பாலசுப்ரமணியம் மற்றும் முன்னாள் தலைவர் புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து இணைத்து வைத்த முன்னாள் தலைவர் பொறியாளர் பி குமரேசன் மற்றும் இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பட்டய தலைவர் ஐயா பொறியாளர் காளிமுத்து மற்றும் முன்னாள் தலைவர் அன்பு நண்பர் பாசத்திற்குரிய நண்பர் பொறியாளர் பி ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்த சங்கத்தின் ஆலோசகர் பொறியாளர் ஆர் செல்வராஜ், மேலும் இந்த சங்கத்திற்கு
எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் ஸ்ரீ கணேசா ரெடிமிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜிங் டைரக்டர் அன்பு அண்ணன் திரு சிவகுமார் அவர்களுக்கும், இந்த சங்கத்திற்காக கேட்ட பொழுதெல்லாம் வாரி வழங்கிய காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஜேஎம்டி லயன் என்ஜினியர் வினோத் சிங் ரத்தோர் அவர்களுக்கும், காட்சியா தலைவர் திரு எஸ் ராமலிங்கம் சார்பாக வந்திருக்கும் துணைத் தலைவர் தங்கவேல் அவர்களுக்கும், சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அக்கா தேவி மன்னன் அவர்களுக்கும், கொசினா தலைவர் விபி பழனிசாமி அவர்களுக்கும், கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் அருமையக்கா புஷ்பலதா ராஜகோபால் அவர்களுக்கும், சிம்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி மற்றும் பிஐ செக்ரட்டரி அன்பு நண்பர் லயன் ஏ ரங்கநாதன் அவர்களுக்கும், பல்லபாளையம் பேரூராட்சி தலைவர் அருமை நண்பர் PS செல்வராஜ் அவர்களுக்கும், பிஐ சேர்மன் அன்பு நண்பர் பாஸ்துக்குரிய கே பிரசாத் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், சூலூர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் அன்பு நண்பர் எம் கண்ணன் அவர்களுக்கும், பல்லடம் கட்டட பொறியாளர்கள் சங்க தலைவர் அன்பு நண்பர் பொறியாளர் பொன் சக்திவேல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருகை என்று வரவேற்று உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி, இங்கே சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் வாழ்க்கையே கொண்டாட்டம்தான் என்கின்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் அருமை சகோதரி பாரதி சுட திருமதி மகேஸ்வரி சர்க்குரு பொதுச் செயலாளர் தமிழ் மதுரம் அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி. தலைவர் அவர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அடுத்ததாக வாழ்த்துளை வழங்கும் நேரம். முதலாவதாக நம்முடைய சிம்டா குழுமங்களின் உரிமையாளர், மன்னிக்கும் ஒரே நிமிஷம் உட்காருங்க. அதற்கு முன்னால் இந்த ஆண்டின் வருகின்ற ஆண்டின் 2026-28 ஆண்டிற்குண்டான திட்ட அறிக்கை செயலாளர் எங்கே செயலாளர் வாங்க நாட்ராயன் அவர்களை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் நன்மை தீன்மைகளை சிவன் பாதத்தில் அடிபணிந்து வைத்து என் மனைவி குழந்தைகளின் ஆசீர்வாதத்துடன் என் தாய் தந்தரை வணங்கி என் பணியை தொடர்கிறேன். 2026-28 2 ஆண்டுக்கான செயலாளர் அறிக்கை. அனைத்து பொறியாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2026-28 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு இந்த பெருமைமிகு சங்கத்தின் செயலாளராக உங்களுக்கு பணிபுரிந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வரும் 2 ஆண்டுகளில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு செயல்படுத்த உத்தேசித்துள்ளவைகளை உங்கள் பார்வைக்கு அறிவிக்கிறேன். நமது சங்க உறுப்பினர்களுக்கான சேவை திட்டங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். காப்பீட்டுத் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு விரிவாக செய்து அனைவருக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். இண்டஸ்ட்ரியல் விசிட் ஏற்பாடு செய்யப்படும். டெக்னிக்கல் செமினார் மற்றும் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படும். உறுப்பினர்களின் தொழில் இடர்பாடுகளை சங்கம் முன்னின்று களையப்படும். சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்கு சீரிய முறையில் முன்னேற்பாடு செய்யப்படும். உறுப்பினர்களின் மனநிலையை உற்சாகப்படுத்த இன்பச் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படும். நன்றி, வணக்கம். நன்றிங்க செயலாளர் அவர்களே. ஒரு அன்பான மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய அரங்கிற்கு சூலூர் டவுன் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்திருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்களே, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தமிழில் செயல் அலுவலர், இன்று விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை கூட செயல் ஆற்றி கொண்டிருக்கிறார். அன்பு செயல் அலுவலர் திரு சந்திரகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை நம்முடைய ஸ்ரீ கணேசா ரெடிமிக்ஸ் உரிமையாளர் அண்ணன் சிவகுமார் அவர்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போது சூலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக 2 ஆண்டு செயல்பட புதிதாக பதவியேற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் உள்ளிட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர்
செயற்குழு உறுப்பினர் உள்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் கணேசா ரெடிமிக்ஸ் காங்கிரீட், கணேசா ப்ளூ மெட்டல்ஸ் எங்கள் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக சிம்டா குழுமங்களின் உரிமையாளர், ஆளுநர், முன்னாள் ஆளுநர் ஏ ரங்கநாதன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். சூலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பொறியாளர் சிற்பி செந்தில்குமார் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய மகிழ்வான மதிய வணக்கங்கள். நண்பர்களே, உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தினம் என்று. இது சும்மா ஒரு மேடை பேச்சுக்காக நான் சொல்லலை. பொதுவாக ஒரு பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தையை இல்லை டீச்சர்ஸ் எல்லாமே நார்மலாக ஒரு கேட்குற கேள்வி என்னென்னா, நீ படித்து பின்னால் என்ன ஆகிற, ஒரு டாக்டர் ஆவியா, இன்ஜினியர் ஆவியா, வக்கீல் ஆவியான்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒரு டாக்டர் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பகுதியில் நிறைய பேர் நோயாளிகள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். உண்டா இல்லையா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஒரு வக்கீல் நல்லா இருக்கார் அப்படின்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவர் வக்கீல் நல்லா இருப்பார். அதே சமயத்தில் ஒரு பொறியாளர், அதுவும் குறிப்பாக கட்டிட பொறியாளர் நல்லா இருக்காருன்னா அந்த பகுதியில் நிறைய பேர் வளமாக இருக்காங்க, நல்ல நிதிநிலையோடு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் ஒரு பொறியாளர் சங்கத்துடைய விழாவிலே, அந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு விழாவிலே அந்த புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதிலே என்னுடைய மனமார்ந்த மற்றற்ற மகிழ்ச்சியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் ஒரு சிறப்பாக பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவெனில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி வேதம் படைத்தவும் செய்திடுவோம் வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம், சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று முழக்கமிட்ட பாரதியை தனது சத்குருவாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலேயும் பாரதி கண்ட கனவை போலவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமானவர் இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளராக இங்கே வந்திருக்கின்றார். கண்டிப்பாக அவரை பற்றி அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கவிஞர், எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், அப்புறம் நிறைய பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்றத்துடைய நடுவர், அப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் இந்த விழாவில் வந்திருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அனைவருக்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அவளாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய தினம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் தேவானந்த் அவர்களுக்கும், செயலாளர் நாட்டாயன் அவர்களுக்கும், பொருளாளர் சரவணகுமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு, சென்ற வருடம் பொறுப்பாளராக இருந்த பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடைய தலைமையிலான குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த சங்கம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு என்ஜினியர் அண்ணன் காளிமுத்து அவர்களோடு முதற்கொண்டு தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குமரேசன் அவர்கள் அன்று வரிசையாக வந்த தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு செய்யப்படுகிறது தலைவர் அவர்களால். அண்ணன் ரங்கநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சார் அடுத்ததாக பிஏ சேர்மன் திரு கே பிரசாத் சக்கரவர்த்தி அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நம்முடைய ஆளுநர் ரங்கநாதன் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றி சொன்னார், மகேஸ்வரி சத்குரு பற்றிய சொன்னார். அவருடைய பேச்சை கேட்க ஆவலாக இருப்பீர்கள். இருந்தாலும் வாழ்த்துரை வழங்கும் நேரம் நீங்கள் கேட்பது புரிகிறது. நிச்சயமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் குறிப்பிட்ட நேரத்தில் வாழ்த்துரையை முடிப்பார்கள். நன்றி, வணக்கம். சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்றுள்ள திரு சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கு மற்றும் அவர்களது குழுவுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக பணி செய்து சமூக நீதி, சமத்துவம் மற்றும் அன்பு என்று சொத்தை விற்று சென்ற திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூலூர் சங்கம் ஆரம்பித்து 7 ஆண்டுகளில் ஒரு எக்ஸ்போ நடத்தியிருக்காங்க. அது மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. தலைவர் சிற்பி செந்தில்குமார் சிற்பி அவர்கள் தலைமையில் மீண்டும் ஒரு எக்ஸ்போ நடத்தி சூலூர் அசோசியேஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரும் உதவியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூலூர் பொறியாளர் சங்கம் எடுக்கும் கட்டடத்துறை சம்பந்தமாக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பிஏ கோவை மையம் என்றும் துணை நிற்கும் என்று சொல்லி வருகின்ற ஆண்டு வெற்றிகரமாக ஆண்டு இருக்கும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, தலைவர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக காட்சியா துணைத் தலைவர் திரு தங்கவேல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இன்று புதிதாக பதவியேற்றிருக்கும் சிற்பி செந்தில்குமார் உள்ளிட்ட அவையுள்ள அனைவருக்கும் எங்களது கோவை மாவட்ட அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறியாளர் விஜயகுமார் அவர்கள் டீம் கடந்த 2 வருடங்களாக உங்கள் சூலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்துக்கு சிறப்பான பல திட்டங்களையும் பல முன்னேற்பாடுகளும் செய்து இன்று பதவியிலிருந்து இறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று பதவியேற்ற சிற்பி செந்தில்குமார் அவர்கள் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மகிழ்ச்சி அண்ணனுக்கு தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிவகுமார் தேவானந்த், சென்ற ஆண்டு சிறந்த முறையில் நிர்வாகத்தை நடத்திய நமது சங்க நிர்வாகிகளுக்கு ஒரு பலத்த கரவசத்தை எழுப்பலாமே. சார் சரி, மிகுந்த மகிழ்ச்சி, நன்றி. புதிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, எந்த ஒரு அழகான ஓவியமும் ஒரு புள்ளியிலிருந்து தான் துவங்கும் என்று சொல்லுவார்கள். இந்த 2 ஆண்டிற்கான ஓவியம் முதல் புள்ளியிலிருந்து துவங்குகிறது. சிற்பி செந்தில்குமார் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சங்கத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருக்கும். காரணம், அழகான சிற்பி நம்மிடையே இருக்கிறார். சிற்பி அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அதேபோல் வருகை தந்துள்ள 140 ஆண்டுகால வரலாற்றில் சூலூர் வரலாற்றில் முதல் பெண் தலைவர் என்கின்ற பெருமையை பெற்ற அக்கா தேவி மன்னவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏற்புரை சிற்பி செந்தில்குமார் அவர்கள். அரங்கத்தில் உள்ள அனைத்து பொறியாளர் நண்பர்களுக்கும் நமது சொந்தங்களுக்கும் இனிய காலை வணக்கம். என் தாய் தந்தையரின் ஆசியோடு என் மனைவி மற்றும் குழந்தைகளை நினைவில் நிறுத்தி என் ஆசானை வணங்கி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பிற்கு உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ரொம்ப லாங்கெல்லாம் போகாதுங்க. நான்
எங்கள் தலை மாதிரி இலக்கிய தமிழெல்லாம் பேச முடியாது, அந்த அளவுக்கு தெரியாது. கொஞ்சம் தமிழில் தான் பேசுவேன், சரிங்களா? கொஞ்சம் சத்தமாக பேசுவேன், அவ்வளோதான். மனசில் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம சங்கம் வந்துட்டு குழந்தையாக இருக்குது, இப்போ தான் வளர்ந்துட்டுருக்குன்னாங்க. உண்மையிலே இன்றைக்கி வந்துட்டு நான் தைரியமாக சொல்கிறேன், நாங்கள் வந்துட்டு வளர்ந்து வாலிபம் அடைந்த குழந்தையாக இருக்கிறோம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறேன். அதனால் வந்துட்டு நம்ம சங்க உறுப்பினர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக வந்துட்டு இனி வரும் 2 ஆண்டுகளும் இருக்கும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்துட்டு நான் உறுதியாக கூறிக்கிறேன். அதற்கு முன்னேற்பாடாக வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது வரும் செயலாளர் அறிக்கையில் வந்துட்டு இப்போ சொல்லுவார். அவருக்கு முந்திட்டு நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் முத்தாய்ப்பாக வந்துட்டு ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். சங்க உறுப்பினர் நலனுக்காக மட்டும்தான் அதிகபட்சமான சேவையாக வந்து செய்வோம் அப்படிங்கிறத இந்த நிமிடத்தில் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கட்டுமான துறையில் வந்துட்டு இருக்கிற இடர்பாடுகளை களைந்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன இடர்பாடுகள் இருப்பதோ அதெல்லாம் களைந்து அவங்களுக்கு உதவி செய்ய மட்டும்தான் முழு மூச்சாக நான் ஈடுபடுவேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி கூறிடுறேங்க. மற்றபடி வந்துட்டு ஏற்கனவே சங்க தலைவர்கள் முன்னால் இருந்தவங்க வந்துட்டு என்னென்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே வந்துட்டு நடைமுறைப்படுத்தி எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் முழுமையாக வந்துட்டு இந்த சங்கத்தின் நலனுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உறுதி கூறிட்டு நான் சொல்ல நினைக்கிற விஷயங்களெல்லாம் சங்க செயலாளர் வந்துட்டு அறிக்கையை அவங்ககிட்ட சொல்வார் அப்படின்னு இந்த நேரத்தில் உறுதி கூறிட்டு இந்த நல்லதொரு நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் தலைவர் அன்பு நண்பர் விஜயகுமார் மற்றும் என்னை பணியில் அமர்த்திய எனது ஆசான் டாக்டர் என் பாலசுப்ரமணியம் மற்றும் முன்னாள் தலைவர் புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து இணைத்து வைத்த முன்னாள் தலைவர் பொறியாளர் பி குமரேசன் மற்றும் இங்கே முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பட்டய தலைவர் ஐயா பொறியாளர் காளிமுத்து மற்றும் முன்னாள் தலைவர் அன்பு நண்பர் பாசத்திற்குரிய நண்பர் பொறியாளர் பி ராதாகிருஷ்ணன் மற்றும் இந்த சங்கத்தின் ஆலோசகர் பொறியாளர் ஆர் செல்வராஜ், மேலும் இந்த சங்கத்திற்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கும் ஸ்ரீ கணேசா ரெடிமிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மேனேஜிங் டைரக்டர் அன்பு அண்ணன் திரு சிவகுமார் அவர்களுக்கும், இந்த சங்கத்திற்காக கேட்ட பொழுதெல்லாம் வாரி வழங்கிய காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் JMD லயன் என்ஜினியர் வினோத் சிங் ரத்தோர் அவர்களுக்கும், காட்சியா தலைவர் திரு எஸ் ராமலிங்கம் சார்பாக வந்திருக்கும் துணைத் தலைவர் தங்கவேல் அவர்களுக்கும், சூலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அக்கா தேவி மன்னன் அவர்களுக்கும், கொசினா தலைவர் VP பழனிசாமி அவர்களுக்கும், கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் அருமையக்கா புஷ்பலதா ராஜகோபால் அவர்களுக்கும், சிம்தா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் MD மற்றும் BI செக்ரட்டரி அன்பு நண்பர் லயன் A ரங்கநாதன் அவர்களுக்கும், பல்லவாளையம் பேரூராட்சி தலைவர் அருமை நண்பர் PS செல்வராஜ் அவர்களுக்கும், BI சேர்மன் அன்பு நண்பர் பாசத்துக்குரிய K பிரசாத் சக்கரவர்த்தி அவர்களுக்கும், சூலூர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் அன்பு நண்பர் M கண்ணன் அவர்களுக்கும், பல்லடம் கட்டட பொறியாளர்கள் சங்க தலைவர் அன்பு நண்பர் பொறியாளர் பொன் சக்திவேல் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருகை என்று வரவேற்று உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கூறி, இங்கே சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் வாழ்க்கையே கொண்டாட்டம்தான் என்கின்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் அருமை சகோதரி பாரதி சுட திருமதி மகேஸ்வரி சர்க்குரு
பொதுச் செயலாளர் தமிழ் மதுரம் அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று அவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி. தலைவர் அவர்களுக்கு அன்பும் நன்றிகளும். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்கும் நேரம். முதலாவதாக நம்முடைய சிம்டா குழுமங்களின் உரிமையாளர், மன்னிக்கும் ஒரே நிமிஷம் உட்காருங்க. அதற்கு முன்னால் இந்த ஆண்டின் வருகின்ற ஆண்டின் 2026-28 ஆண்டிற்குண்டான திட்ட அறிக்கை செயலாளர் செயலாளர் வாங்க நாட்ராயன் அவர்களை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் நன்மை தீன்மைகளை சிவன் பாதத்தில் அடிபடி வைத்து என் மனைவி குழந்தைகளின் ஆசீர்வாதத்துடன் என் தாய் தந்தரை வணங்கி என் பணியை தொடர்கிறேன். 2026-28 2 ஆண்டுக்கான செயலாளர் அறிக்கை. அனைத்து பொறியாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 2026-28 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு இந்த பெருமை மிகு சங்கத்தின் செயலாளராக உங்களுக்கு பணிபுரிந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வரும் 2 ஆண்டுகளில் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு செயல்படுத்த உத்தேசித்துள்ளவைகளை உங்கள் பார்வைக்கு அறிவிக்கிறேன். நமது சங்க உறுப்பினர்களுக்கான சேவை திட்டங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். காப்பீட்டுத் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு விரிவாக செய்து அனைவருக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். இண்டஸ்ட்ரியல் விசிட் ஏற்பாடு செய்யப்படும். டெக்னிக்கல் செமினார் மற்றும் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்படும். உறுப்பினர்களின் தொழில் இடர்பாடுகளை சங்கம் முன்னின்று களையப்படும். சங்கத்திற்கு நிதி திரட்டுவதற்கு சீரிய முறையில் முன்னேற்பாடு செய்யப்படும். உறுப்பினர்களின் மனநிலையை உற்சாகப்படுத்த இன்பச் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படும். நன்றி, வணக்கம். நன்றிங்க செயலாளர் அவர்களே. ஒரு அன்பான மகிழ்ச்சியான செய்தி. நம்முடைய அரங்கிற்கு சூலூர் டவுன் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்திருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்களே, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், தமிழில் செயல் அலுவலர், இன்று விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை கூட செயலாற்றி கொண்டிருக்கிறார். அன்பு செயல் அலுவலர் திரு சந்திரகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துரை நம்முடைய ஸ்ரீ கணேசா ரெடிமிக்ஸ் உரிமையாளர் அண்ணன் சிவகுமார் அவர்கள். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இப்போது சூலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளாக 2 ஆண்டு செயல்பட புதிதாக பதவியேற்றிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் உள்ளிட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர் உள்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்கள் கணேசா ரெடிமிக்ஸ் காங்கிரீட், கணேசா ப்ளூ மெட்டல்ஸ் எங்கள் குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக சிம்டா குழுமங்களின் உரிமையாளர், ஆளுநர், முன்னாள் ஆளுநர் ஏ ரங்கநாதன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். சூலூர் கட்டிட பொறியாளர் சங்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பொறியாளர் சிற்பி செந்தில்குமார் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவைக்கு என்னுடைய மகிழ்வான மதிய வணக்கங்கள். நண்பர்களே, உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான தினம் என்று. இது சும்மா ஒரு மேடை பேச்சுக்காக நான் சொல்லலை. பொதுவாக ஒரு பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தையை இல்லை டீச்சர்ஸ் எல்லாமே நார்மலாக ஒரு கேட்குற கேள்வி என்னென்னா, நீ படித்து பின்னால் என்ன ஆகிற, ஒரு டாக்டர் ஆவியா, இன்ஜினியர் ஆவியா, வக்கீல் ஆவியான்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒரு டாக்டர் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பகுதியில் நிறைய பேர் நோயாளிகள் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். உண்டா இல்லையா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாது. ஒரு வக்கீல் நல்லா இருக்கார் அப்படின்னா நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அவர் வக்கீல் நல்லா இருப்பார். அதே சமயத்தில் ஒரு பொறியாளர், அதுவும் குறிப்பாக கட்டிட பொறியாளர் நல்லா இருக்காருன்னா அந்த பகுதியில் நிறைய பேர் வளமாக இருக்காங்க, நல்ல நிதிநிலையோடு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் ஒரு பொறியாளர் ஒரு சங்கத்துடைய விழாவிலே, அந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு விழாவிலே அந்த புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதிலே என்னுடைய மனமார்ந்த
மற்றற்ற மகிழ்ச்சியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் இந்த நிகழ்ச்சிக்கு கூடுதல் ஒரு சிறப்பாக பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கெங்கே பெண் இளைப்பிள்ளை காண் என்று கும்மியடி வேதம் படைத்தவும் செய்திடுவோம் வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்று முழக்கமிட்ட பாரதியை தனது சத்குருவாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையிலேயும் பாரதி கண்ட கனவை போலவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமானவர் இன்றைய தினம் சிறப்பு பேச்சாளராக இங்கே வந்திருக்கின்றார். கண்டிப்பாக அவரை பற்றி அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கவிஞர், எழுத்தாளர், தன்னம்பிக்கை பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், அப்புறம் நிறைய பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்றத்துடைய நடுவர், அப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் இந்த விழாவில் வந்திருப்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அனைவருக்கும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அவளாக இருப்பார்கள் என்று நம்புகின்றேன். இன்றைய தினம் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் தேவானந்த் அவர்களுக்கும், செயலாளர் நாட்டாயன் அவர்களுக்கும், பொருளாளர் சரவணகுமார் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு, சென்ற வருடம் பொறுப்பாளராக இருந்த பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடைய தலைமையிலான குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த சங்கம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு என்ஜினியர் அண்ணன் காளிமுத்து அவர்களோடு முதற்கொண்டு தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் குமரேசன் அவர்கள் அன்று வரிசையாக வந்த தலைவர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு செய்யப்படுகிறது தலைவர் அவர்களால் அண்ணன் ரங்கநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சார் மூட்டுங்க சார். அடுத்ததாக பிஏஐ சேர்மன் திரு கே பிரசாத் சக்கரவர்த்தி அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நம்முடைய ஆளுநர் ரங்கநாதன் அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினரை பற்றி சொன்னார், மகேஸ்வரி சத்குரு பற்றிய சொன்னார். அவருடைய பேச்சை கேட்க ஆவலாக இருப்பீர்கள். இருந்தாலும் வாழ்த்துரை வழங்கும் நேரம் நீங்கள் கேட்பது புரிகிறது. நிச்சயமாக இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகள் குறிப்பிட்ட நேரத்தில் வாழ்த்துறையை முடிப்பார்கள். நன்றி, வணக்கம். சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் தலைவராக பதவியேற்றுள்ள திரு சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கு மற்றும் அவர்களது குழுவுக்கு என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்துமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக பணி செய்து சமூக நீதி, சமத்துவம் மற்றும் அன்பு என்று சொத்தை விற்று சென்ற திரு செந்தில்குமார் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சூலூர் சங்கம் ஆரம்பித்து 7 ஆண்டுகளில் ஒரு எக்ஸ்போ நடத்தியிருக்காங்க. அது மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. தலைவர் சிற்பி செந்தில்குமார் சிற்பி அவர்கள் தலைமையில் மீண்டும் ஒரு எக்ஸ்போ நடத்தி சூலூர் அசோசியேஷனுக்கு வந்துட்டு ஒரு பெரும் உதவியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூலூர் பொறியாளர் சங்கம் எடுக்கும் கட்டடத்துறை சம்பந்தமாக எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பிஏ கோவை மையம் என்றும் துணை நிற்கும் என்று சொல்லி வருகின்ற ஆண்டு வெற்றிகரமாக ஆண்டு இருக்கும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது, தலைவர் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக காட்சியா துணைத் தலைவர் திரு தங்கவேல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இன்று புதிதாக பதவியேற்றிருக்கும் சிற்பி செந்தில்குமார் உள்ளிட்ட அவையுள்ள அனைவருக்கும் எங்களது கோவை மாவட்ட அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறியாளர் விஜயகுமார் அவர்கள் டீம் கடந்த 2 வருடங்களாக உங்கள் சூலூர் கட்டுமான பொறியாளர் சங்கத்துக்கு சிறப்பான பல திட்டங்களையும் பல முன்னேற்பாடுகளும் செய்து இன்று பதவியிலிருந்து இறங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று பதவியேற்ற சிற்பி செந்தில்குமார் அவர்கள் டீம் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மகிழ்ச்சி. அண்ணனுக்கு தலைவர் அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய தலைவர் பல்லடம் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் பொறியாளர்
பொன் சக்திவேல் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இனிய மகிழ்வான வணக்கங்கள். மிக சிறப்பாக இருக்குதுங்க. உள்ளே வந்து பார்க்கலையே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதிலும் பார்த்தீங்கன்னா வரவேற்புரை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணார். அவருக்கு ஒரு எல்லோரும் ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஏன்னா சிறப்பாக பண்ணார். இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வர்றதுக்கே வந்து வரவேற்புரை சிறப்பாக பண்ணார். ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்துகிறாரு. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்று புதுசாக பதவியேற்றுள்ள நம்முடைய நண்பர் இன்ஜினியர் சிப்பி செல்வகுமார் அவர்கள் வந்து என்னுடைய நீண்டகால நண்பருங்க. மிக சிறப்பாக வந்து இந்த ஒரு பணியை எடுத்து இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் 2 வருடம் சிறப்பாக பண்ணுவார் என்று அவருடைய நிர்வாக குழுவுக்கும் எங்களுடைய பலன கடல் பொறியாளர் சங்கத்து சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த முறை வந்து 2 வருடம் சிறப்பாக பணியேற்றி இந்த அற்புதமான நிகழ்வு வந்து பல முக்கியமாக என்ன சொன்னார்னா அந்த சூலூர் பஸ் ஸ்டாண்டில் சொன்னார். மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அது சொல்லியிருக்காங்க. ஆந்தி வேல் வந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்காங்க. அது மாதிரி வந்து இன்னும் நிறைய வந்து சூலூருடைய நினைவுக்கு மக்களுக்காக ஒரு நினைவு சின்னமும் உங்களுடைய சங்கத்தின் சார்பில் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக நண்பர்களே, நம்முடைய அரங்கத்தின் நுழைவாயிலே ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு மருத்துவ குழு பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையின் பெயர் புக்ரா மருத்துவமனை. அந்த புக்ரா மருத்துவமனையின் உரிமையாளர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே மற்றும் இந்த சங்க உறுப்பினர் அனைவருக்கும் எங்கள் புக்ரா மருத்துவமனையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் என்ஜினியர் சிற்பி செந்தில்குமார் அவர்கள் அவருடைய இந்த பதவியேற்பு அன்று நீங்கள் கட்டாயம் வந்து எங்கள் உறுப்பினர்களுடைய நலனில் கேம்ப் செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே அவருடைய இந்த புதிய என்ன சொல்கிறது, அதாவது தங்களுடைய உறுப்பினர்கள் ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அக்கறையோடு எங்களை இங்கு அழைத்து இந்த மெடிக்கல் கேம்ப் நடத்துவதற்கும் எல்லா உதவி சென்றதற்காகவும் மேலும் அவருடைய பணி சிறக்க எங்கள் மருத்துவமனையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சூலூர் பில்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் கண்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். எனது அன்பு நண்பரும் எங்களது சங்கத்தின் செயலாளருமான திரு சிற்பி செந்தில்குமார் அவர்கள் கட்டட பொறியாளர் சங்கத்திற்கு தலைவராக பொறுப்பேற்றது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் அவர் தலைமையில் இச்சங்கமானது சிறப்பாக வளர்ச்சியடையும் என கூறிக்கொண்டு அவருக்கும் அவருடன் இணைந்து நிர்வாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்ததாக கொசினா பிரசிடென்ட் திரு விபி பழனிசாமி அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிறப்பான ஒரு பதவியேற்பு விழாவுக்கு கோவை மாவட்ட மண்டல பொறியாளர் சங்கத்தை அழைச்சதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக இது இப்போது முன்னாள் தலைவர்களுக்கும் அவங்க நிர்வாக குழுவுக்கும் எங்கள் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள். அடுத்த பதவியேற்கிற நம்ம சிற்பி செல்வராஜ் அவர்களுக்கும் அவர்களுடைய நிர்வாக குழுவிற்கும் எங்கள் சங்கம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக செயல்படணுன்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மகிழ்ச்சி. அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களையும் டாக்டர் கார்த்தி அவர்களையும் இந்த நேரத்தில் மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். கூடுதல் விபரம் வந்துட்டு டாக்டர் கார்த்தி தான் எனக்கு சர்ஜரி பண்ணவர். அதுக்காக தான் வந்துட்டு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். நன்றிங்க ஐயா, வணக்கம். இன்னும் பிரச்சனை இல்லைங்க, சரிங்களா? நாம் தான் முதல்லையே சொல்லிட்டோம்ல, கடலிலிருந்து வரும் அலைகளை காத்திருக்கும் கடற்கரை போல் இன்னும் வருபவர்களையும் வரவேற்க காத்திருக்கிறோம். அடுத்ததாக சூலூர் பேரூராட்சி மன்றத்தின் தலைவர் அக்கா தேவி மன்னவன் அவர்கள்.
சூலூர் கட்டட பொறியாளர் சங்கம் 2026-28ஆம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற ஆண்டு தலைவராக இருந்த நம்மளுடைய கட்டட பொறியாளர் சங்க தலைவராக இருந்த விஜயகுமார் அவர்கள் எங்கள் பேரூராட்சியோட கமிஷனராகவும் இருக்கிறார். அவர் வந்து நம்ம கோயம்புத்தூரில் 33 பேரூராட்சி இருக்குது. சூலூர் பேரூராட்சியில் தான் ஏசி பஸ் ஸ்டாப் கட்டியிருக்கிறோம் 12 லட்சம் ரூபாயில். அது பக்கத்துலேயே அவங்க வந்து கடல் பொறியாளர்களோட அவங்க நினைவாக ஐ லவ் சூலூர்னு சொல்லி செல்ஃப் பாயிண்ட்டுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவங்களுக்கு எங்களுக்கு பேரரசு சார்பாக மனமார்ந்த நன்றி இந்த நேரம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம பேரூராட்சியும் சரி கட்டட பொறியாளர் சங்கம் ஒரு இணக்கமான சூழ்நிலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. சூழலுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் உங்களுடைய அமைப்பு மூலமாக நீங்கள் செய்து கொண்டே இருக்கீங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த வருடமும் சிற்பி அவர்கள் ஏதோ செய்யணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்டட பொறியாளர்கள்னா படைப்பு உலகின் பிரம்மாக்கள் கடற் பொறியாளர்கள். அவங்க காலத்தாலம்னா அழியாது. அவங்களோட படைப்புகள் வந்து காலத்தாலும் கூட அழிக்க முடியாது, அழியாமல் நிற்கிறது. தான்வாஸ் சொன்னால் நம்மளுடைய தஞ்சாவூரில் வந்து பெரிய கோயில் பார்த்தா இன்றளவும் காலத்தில் அழியாமல் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் அழியாமல் இருக்கிறது. அதே வந்து வடிவமைத்தவர் வந்து குஞ்சரமல்லர் என்ற ஒரு என்ஜினியர் தான். அந்த கோயில் வந்து கட்டியதுக்காக ராஜா வந்து அந்த ராஜராஜ சோழன் வந்து அந்த உதவி செய்த அந்த உதவி செய்த அந்த அவங்களுக்கெல்லாம் பணியாளருக்கெல்லாம் வேலை செஞ்ச பணியாளருக்கெல்லாம் பொற்காசுகளே வாரி வாரி வழங்கினார். அந்த கோயில் கட்ட உதவி செஞ்ச குஞ்சரம் மல்லருக்கு என்ன தருவது என்று யோசித்தார். சரி, ஒரு 1000 ரூபா பொற்காசு கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சாரு. அந்த 1000 ரூபா பொற்காசுங்க அது வந்து அது காலப்போக்கில் செலவாகிவிடும். சரி, 25 ஊர்களை கொடுக்கலாமா அப்படின்னு நினச்சாரம்மா. 25 ஊர்களும் நம்ம இந்த கஜா புயல் மாதிரி வந்தால் அந்த 25 ஊர்களும் காணாமல் போயிடும். இது என்ன தருவது அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்காரு. இந்த கோயில் இருக்க வரைக்கும் என் பெயரும் பேசப்படணும், அவர் பெயரும் பேசப்படணும் அப்படின்னு நினச்சி அவருடைய இயற்பெயர் வந்து அருள்மொழிவர்மன். ஆனால் மக்களுக்கு கொடுத்த சிறப்பெயர் தான் ராஜராஜன் என்பது. அவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு கொடுத்த பெயராகிய இந்த ராஜராஜன் என்ற பட்டத்தை பெயர் வந்து குஞ்சரமல்லருக்கு இன்று வந்து உனக்கு வந்து இந்த ராஜராஜன்றதை உனக்கு தானமாக தரேன். இணையிலிருந்து நீங்கள் வந்து ராஜராஜ குஞ்சரமல்லர் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். இந்த கோயிலை வந்து உருவாக்க அடிப்படை காரணமாக இருந்த அந்த இன்ஜினியருக்கு தன்னுடைய பெயரையே தானமாக கொடுத்துருக்காரு ராஜராஜ சோழன். அப்போ கட்டட பொறியாளர்கள் வந்து இன்றளவுமே நம்ம இந்த தஞ்சை பெரிய கோயில் உள்ள அந்த அளவும் ராஜராஜ சோழ பெயரும் பேசப்படுகிறது. ராஜராஜ குஞ்சரமல்லர் அவருடைய பெயரும் நினைக்கப்படுகிறது. இந்த மாதிரி இந்த கட்டட பொறியாளர்கள் வந்து அவங்களுடைய படைப்புகள் வந்து காலத்தையும் கடந்து நின்று கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்டட பொறியாளர் சங்கத்தில் பதவியேற்க இருக்கும் நம்மளுடைய சிற்பி செந்தில்குமார் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் தேவானந்த் அவர்களுக்கும், செயலாளர் நாட்ராயன் அவர்களுக்கும், பொருளாளர் சரவணகுமார் அவர்களுக்கும், துணை செயலாளர் சிவகுமார் அவர்களுக்கும், துணை பொருளாளர் சதீஷ்குமார் அவர்களுக்கும், மக்கள் தொடர்பு அலுவலர் விஜயராமு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இவங்களோட படைப்பும் காலத்தை கடந்து நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. அவரோடு இணைந்து பேரூராட்சி மன்றத்தின் செயல் அலுவலர் சந்திரகுமார் அவர்களுக்கும் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அந்நண்பர்களே, இந்த அரங்கம் அமைந்திருக்கின்ற கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர் வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறார். அவருடைய கணவர் அண்ணன் ராஜகோபால் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கும் சிறப்பு செய்து நாங்கள் அளித்த சிறப்பை வீட்டிலே கொண்டு போய் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க மாமா, வாங்க வாங்க. இல்லை உங்களுக்கு இல்லை, உங்கள் வீட்டில் அக்காக்கு, தலைவர் அக்காக்கு. ராஜகோபால் அவர்கள் காலையிலேயே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வர இயலாத காரணத்தை சொல்லி வீட்டிலே அண்ணன் வருவார் என்று சொல்லியிருக்கிறார். வந்துவிட்டார் அண்ணனும். இல்லை டைம் இல்லை. சரி.
மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு சிறப்பு செய்த தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் முதல் குடிமகன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோமே, அந்த எங்களுடைய மூத்த பொறியாளர் முதல் குடிமகன் பட்டய தலைவர் பொறியாளர் காளிமுத்து அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். நான் உட்கார்ந்து கொண்டே பேசுவதற்கு இந்த சபை அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு எனது வாழ்த்துரையை துவங்குகின்றேன். நேரத்தின் அருமை கருதி இந்த இனிய விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், நமது சங்க உறுப்பினர்களுக்கும், அவர்களது உறவினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி எனது உரையை முடிக்க நினைக்கின்றேன். நமது சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாம் ஆண்டு, அதாவது என்னுடைய பதவி காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு தான் நடத்தி கொண்டிருந்தோம். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் நாங்கள் யாரிடம் ஸ்பான்சர் கேட்பதற்கு போதிய வாய்ப்பும் வசதியும் இல்லை. சங்க உறுப்பினர்கள் நன்கொடையை மட்டுமே வைத்துக்கொண்டு மிக குறைந்த செலவில் ஈசி மீட்டிங், அதைவிட மிக குறைந்த விலையில் குறைந்த செலவில் பொதுக்குழு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இருந்தாலும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசி மீட்டிங் வந்து ஒரு டீ 2 பிஸ்கட் அவ்வளோதான், அதுலேயே முடிச்சிடுவான். அப்புறம் பொதுக்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் வருவாங்க, அல்லது 25 பேர் தான் வருவாங்க. மகாராஜா ஹோட்டல் அந்த அவர் ஓனர் இங்கே இருக்கார். அப்போ வந்து நான்வெஜ் மீல்ஸ் ஒரு 10 மீல்ஸ் 15 மீல்ஸ் வாங்கினா ஒரு 20-22 பேர் சாப்பிடுவா. அந்த வகையில் இடம் வந்து நம்ம தலைவர் விஜயகுமாரோட தோட்டம் தான். அப்புறம் டென்ட்டு ஃபர்னிச்சர் எல்லாம் தர்மராஜ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவார். இதுக்குண்டான செலவெல்லாம் அப்போடு என்னோட பணியாற்றிய செயலாளர் குமரேசன் அவரே சொந்த செலவை பண்ணார் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நமது சங்கத்திற்கு என்று அடையாளம் கொடுக்க வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தை அடிப்படையாக வைத்து தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் ஒன்றாக சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கம் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தோம், பதிவு எண் பெற்றுக் கொடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். அதற்கு அடுத்து எனக்கு அடுத்த போல் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருடைய காலத்தில் தான் கூட்டம் எப்படி நடக்க வேண்டும், பொதுக்குழு கூட்டங்கள் எப்படி முறையாக நடத்த வேண்டும் என்று, அதுவும் குறிப்பாக நேரம் பங்க்சுவாலிட்டியை அடிப்படையாக வைத்து ஒரு மாதத்திற்கு ஒரு செயற்குழு கூட்டம், 3 மாதத்துக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் என்ற முறையில் சிறப்பாக நடத்தி சங்கத்தை வழிநடத்தி சென்றார். அதற்கு அடுத்தபடியாக வந்த பொறியாளர் குமரேசன், அவர் பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறக்கே இல்லை. அவர் சும்மாவே ஒரு நிர்வாகக்குழுவில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தார், ஆடுவார். தலைவர் பொறுப்பில் இருக்கும்போது கேட்கவா வேணும். நமது சங்க உறுப்பினர்களுக்கு மட்டுமல்லாது அதுக்கு மேலே ஒரு படி தாண்டி கட்டட தொழிலாளர்கள், மேஸ்திரிகள் எல்லா சங்கத்தையும் இணைத்து ஒரு சங்கத்தை விழிப்புணர்வோடு நடத்தி கொண்டு சென்றார். அதற்கு அடுத்தபடியாக வந்த பசுமை நாயகன் விஜயகுமார் அவர்கள் பல்வேறு சாதனைகள் செய்திருந்தாலும் கூட நமது சங்கத்திற்கு என்ற அடையாளமாக இது நம்ம சூலூர் என்ற பெருமைமிக்க சேவையை செய்து இந்த காலத்திற்கு அழியாத பெருமையை நமது சங்கத்திற்கு சேர்த்து கொண்டு இருந்தார் என்றால் சொன்னால் அது மிகையாகுது. அந்த வகையில் இந்த சவால்களை எல்லாம் முறியடிக்கும் விதத்தில் இன்று புதிய தலைவராக பொறுப்பேற்கொண்ட சிற்பி இலா செந்தில்குமார் அவர்களுக்கும் அவரோடு பதவியேற்றுக்கொண்ட அனைத்து புதிய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அதே போல் கடந்த ஆண்டு சிறப்பாக செயல்பட்ட தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் அவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.